Praise the Lord. இன்றைக்கு ஆடுகள் ஒரு இன்னசென்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது பேதை அப்படின்னு சொல்லலாம். ஜென்டில், வெரி கைண்ட், யூனோ. பட் அதே சமயத்தில் ஐ வாண்ட் டு டெல் வெரி ஸ்பெசிஃபிக்லி, ஷீப் ஆர் நாட் டம். நிறைய பேர் ஷீப் டம்ப், முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ தே வெரி வைஸ். நீங்களும் நானும் இன்னசென்ட்டா இருக்கலாம், ஆனா வெரி வைஸ். சங்கீதக்காரன் தாவீது 1 21st chapter 17th verseல சொல்றாரு, ஒரு தவறு செஞ்சிடுறாரு அவரு. அதனால காட் பனிஷ் பண்ணும் போது அவர் சொல்றாரு, என்ன நான் பண்ண தவறுக்கு என்ன பனிஷ் பண்ணுங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட். NLT டிரான்ஸ்லேஷன்ல மட்டும்தான் அந்த வேர்ட் இன்னசென்ட் as a sheepன்னு போட்டிருக்கு. மீதி இடத்துலலாம் ஒரு ஆடுகள் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. NLT டிரான்ஸ்லேஷன்ல they are very innocent as a sheep அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் நானும் சம்டைம்ஸ் நம்ம இன்னசென்ட்டா இருக்கிறதுனால, ஜென்டிலா, பொறுமையாக, இன்னசென்ஸ் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஆடுகள் எப்படின்னா மற்றவங்களுடைய வம்புல இன்வால்வ் பண்ண வேண்டாம், சோ நான் காரியங்களே சகிச்சுக்கிறேன் அப்படின்றதுனால பொறுமையா பொறுத்து போயிடுங்க. நீங்க அப்படி இருக்கீங்களா? நான் இப்ப இது அநியாயமா பண்றாங்க, நான் அதுல போய் தகராறு பண்றதுக்கு பதிலா நான் அமைதியா பொறுத்து போயிடுறேன். அதுதான் இன்னசென்ட். வெரி ரொம்ப ஜென்டில் அண்ட் பேதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய அந்த இன்னசென்ஸ், நீங்களும் நானும் ஷீப்பா இருக்கிறதுனால நம்ம இன்னசென்ட்டா இருப்போம். உங்களுடைய இன்னசென்ஸ் சிலவங்க என்ன பண்ணிடலாம், இந்த உலகத்துல அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதை அவங்க அட்வான்டேஜ்க்காக பீப்புள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களோ, உங்களுக்கு வர வேண்டிய ஓப்பனிங்ஸோ, டோர்ஸோ தடையாக இருக்கலாம். ஏன்னா அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். பட் இன்றைக்கு விசேஷமாக தாங்கீதக்காரன் சொல்றாரு, நோ, அவங்கள நீங்க விட்டுருங்க கர்த்தாவே, என்ன பனிஷ் பண்ணுங்க, நாட் தெம் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றாரு. சங்கீதக்காரனை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் டிஃபெண்ட் பண்றாரு, அவர் ஃபைட் பண்ண போறாரு. நீங்க இன்னசென்ட்டா இருக்கிறீங்களா? உங்களுக்கு சண்டை போட தெரியலையா? மேபி உங்க ஆபீஸ்லயோ சரி, உங்க குடும்பத்திலயோ சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுலயும் சரி, அவங்க எல்லாம் உங்களுக்கு எதிர்த்து இருக்கலாம். உங்களுக்கு அதை சண்டை போடுறதுக்கு வார்த்தைகள் வராம இருக்கலாம், எதிர்த்து நிற்க தெரியாம இருக்கலாம், ஐடியாஸ் இல்லாம இருக்கலாம். ஐ எம் வெரி இன்னசென்ட், ஐ டோன்ட் நோ வாட் டு டு. That's because you're the sheep. Hallelujah. So விசேஷமாக இன்றைக்கு நான் ரொம்ப ஜெபிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் ரொம்ப ஒரு பாரத்தை கொடுத்தா. கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க இன்னசென்ட்டை மற்றவங்க அதை அவங்களுடைய அட்வான்டேஜுக்காக அவங்க யூஸ் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, shall we pray? என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க சொல்லலாம், நான் இன்னசென்ட், ஐ மைட் பி இன்னசென்ட் பட் ஐ எம் நாட் டம். சொல்றீங்களா? நான் பேதையாக இன்னசென்ட்டா இருக்கலாம், ஆனா நான் ஞானி. கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. வாய் திறந்து சொல்லுங்க, நான் டம் கிடையாது, நான் முட்டாள் கிடையாது. கரெக்டா? நான் இன்னசென்ட்டா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஷால் வி ப்ரே? கர்த்தாவே, இந்த நாள்ல விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அவங்களுடைய இன்னசென்ஸை மற்றவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையோ தடையாக அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்களோ, in the name of Jesus, today Lord, I break it in the name of Jesus. Let not anyone exploit your people. Let not anyone take advantage of your people. இந்த நாள்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சேரட்டும். சூழ்ச்சி செய்கிறவர்களை நீர் புறம்பே தள்ளிவிடும். உடைய பிள்ளைகளுக்கு எதிராக என்ன காரியங்கள் சூழ்ச்சி செய்யறவங்க கிட்ட நெருங்காதபடி அப்புறப்படுத்தி விடும் ராஜா. உடைய பிள்ளைகள் சமாதானத்தோட, சந்தோஷத்தோட அவங்க ஜீவனம் பண்ணும்படியா கிருபை தாரும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ள. In Jesus' name we pray. Amen. Hallelujah. You are a child of God. You are blessed of the Lord. நீங்க அவருடைய ஆட்டுக்குட்டி. ஹalleluya. வேற வேற குணாதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் நமக்குரியது. மெய்ப்பறக்கடித்தான் நம்ம இயேசுவை நம்ம தியானிக்கிறோம், ஆடுன்னா நம்ம நினைக்கிறோம். பட் இட் இஸ் so such a blessing. So I encourage you, நீங்க don't think that you are dumb, you are smart, but you are innocent, but you are smart. Have a wonderful day. God is with you and He's carrying all your prayer needs and He's answering you in Jesus' name.